இப்ப இதுல விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் நமக்கு தேவைப்படும்? ஒண்ணு, ஆதாரோட இணைக்கப்பட்ட செல்போன் எண். ஏன்னா அந்த செல் எண்ணுக்கு தான் ஓடிபி வரும். 2வது, நீங்கள் கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு அடிப்படையான ஏதேனும் ஒரு ஆவணம் உங்கள்கிட்ட இருந்தாகணும். அதாவது நேரடியா நீங்க தான் உறுப்பினர், நீங்களே நேரடியா விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இது அவசியம். அல்லது இறந்து போன உங்களுடைய தந்தை அல்லது தாயாரினுடைய உரிமைக்காக மகன் அல்லது மகள் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய தாய் அல்லது தந்தையார் செலுத்தி இருந்த அதனுடைய ரசீது உள்ளிட்ட ஏதாவது ஒரு ஆவணம் கட்டாயமாக கேட்கிறாங்க. கலைமகள் சபாவில் நீங்க உறுப்பினரா சேர்ந்து அவர்கள் உறுப்பினர் எண் வழங்கி இருந்தால் மட்டும்தான் இதுல நீங்க முதல் ஸ்டெப்பையே தாண்ட முடியும், விண்ணப்பிக்க தகுதி பெற்றவராக இருக்க முடியும். அப்ப அந்த உறுப்பினர் எண் எதுல இருக்கும்? நீங்க பணம் கட்டி இருந்ததுக்கான ரசீதுகள்ல அந்த உறுப்பினர் எண் பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். வெறுமனே அந்த உறுப்பினர் எண் இருந்தாலே போதும், ஏதாவது ஒரு மாதத்தினுடைய பணம் கட்டியதற்கான ரசீது இருந்தா கூட போதுமானது. 2வது, நீங்க கலைமகள் சபாவுடைய உறுப்பினர் தான் அப்படின்னு அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை அது வைத்திருந்தா அதை விண்ணப்பிக்கலாம். 3வது, பணம் முழுமையாக கட்டி முடித்ததுக்கு பிறகு அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய சான்று சர்டிபிகேட் அதை வைத்தும் நீங்க விண்ணப்பிக்கலாம். இது இல்லாம அவர்களுடைய ஒரு நடைமுறையில போஸ்ட் கார்டுல அந்த உறுப்பினருடைய பெயர், அவருடைய உறுப்பினர் எண், அவருடைய அப்பா பெயர், இது போன்ற விவரங்களை போஸ்ட் கார்டுல எழுதி அவங்க அனுப்பியிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அது போன்ற ஆதாரம் இருந்தா கூட ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க.